ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டால்மியானி. நீ எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸுங்களுக்கெல்லாம் சத்து மாவு, அதாவது நம்ம வீட்லேயே அரைக்கிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஸ்மெல் வைஸும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளோ தேவை, என்ன செய்முறைகள், எப்படி செய்யணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? ராகின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. 1 கிலோ எடுத்துக்கோங்க. அடுத்து கோதுமை 1/2 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, அரிசி 1/2 கிலோ, மக்காசோளம் 1/4 கிலோ, கம்பு 1/4 கிலோ, பாசிப்பயிறு 1/2 கிலோ, கருப்பு சுண்டல் 1/4 கிலோ, வெள்ளை சுண்டல் 1/4 கிலோ, வறுத்த வேர்க்கடலை 1/4 கிலோ, ஏலக்காய் தேவையான அளவு. ஏலக்காய் வாசனைக்கு போடுறது தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 தானியங்கள் சேர்த்துருக்கேன். இதில் கொள்ளு 25 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே எடுத்து தனித்தனியாக தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தனியாக பிளேட் போட்டு காய விட்டுருங்க. ஒரு 3 நாளைக்கு காயணும். காய வச்சதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு கருப்பாகிற மாதிரி லைட்டாக, ரொம்ப கருப்பு விட்டுறாதீங்க. மக்காசோளம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொரியிற சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வரும்போது நீங்கள் எடுத்துடுங்க. லைட்டாக கருங்கன்னு பாருங்கள், இதில் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி வெள்ளையாக லைட்டாக கான் ஆன மாதிரி இருக்கும். கம்பும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கான் மாதிரியே பொரியும். இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு மாதிரி வெள்ளை கடலில் குட்டி குட்டியாக கான் மாதிரியே பொரிஞ்சிருக்கும். நான் கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் ரெண்டுமே சேர்த்து வறுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தனித்தனியாக வறுக்க விருப்பம் இருந்தால் தனித்தனியாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வறுத்தோன்னே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டோன்னே கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு நாள் ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் வெளியில் நம்ம கடையில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு. இதை தொட்டு பார்க்குறேன்னு என் பாப்பா ஒரே ஆடம். அவ்வளோதான், சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இது 2 ஸ்பூன்னு போட்டு, பால் பவுடர் 2 ஸ்பூனு, நாட்டு சர்க்கரை, தண்ணி தேவையான அளவு, நல்லா கூழ் காய்ச்சி கொடுத்துடலாம் பாப்பாவுக்கு. ஸ்மெல் வைஸ் சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.